டெல்லி பயங்கரமும் சதிவலை டாக்டர்களும். டெல்லி செங்கோட்டை அருகே நவம்பர் 10ஆம் தேதி மாலை கார் வெடிகுண்டு வெடித்து சிதறியது. இதில் 13 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஏராளமான வாகனங்கள் தீக்கிரையாகின. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஒயிட் காலர் பயங்கரவாதத்தை முறியடிக்கும் வகையில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா காவல்துறை இணைந்து பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த தாக்குதலை முன்னின்று நடத்திய மருத்துவர் உமர் முகமது நபியின் நெருங்கிய நண்பரான மருத்துவர் முஜமில் சஹீல் மற்றும் மருத்துவர் ஆதில் அகமது ராதர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஹரியானாவின் பரிதாபாத்தில் 2900 கிலோ வெடிபொருட்கள், AK-47 துப்பாக்கிகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களையும் போலீசார் கைப்பற்றினர். மருத்துவர்களான உமர், முஜமில், ஆதில் ஆகிய மூவரும் பாகிஸ்தான் ஆதரவு ஜெய்ஷ்-இ முகமது அமைப்புடன் பல மாதங்களாக நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளனர். இந்த அமைப்பின் முக்கிய தலைவர்களை இந்த 3 பேரில் 2 பேர் துருக்கியில் சந்தித்து சதி ஆலோசனையில் ஈடுபட்ட தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. டெல்லி குண்டுவெடிப்பில் பயன்படுத்தப்பட்ட ஹுண்டாய் i20 காரை தவிர பயங்கரவாத தாக்குதலுக்கு மேலும் 2 கார்களை அந்த மருத்துவர்கள் வாங்கியுள்ள தகவலும் வெளியாகியுள்ளது. இது குறித்தும் பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கார் குண்டு வெடிப்பில் காஷ்மீரின் புல்வாமாவை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதும் அவர்கள் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததும் இந்த தாக்குதலில் பெண்கள் ஈடுபட்டதும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதலை போன்று பயங்கரவாதிகள் டெல்லியில் பல இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டெல்லி மைய பகுதியில் முக்கிய அடையாளங்களாக திகழும் செங்கோட்டை, இந்தியா கேட், கான்ஸ்டிடியூஷன் கிளப், கௌரி சங்கர் கோயில் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருந்ததாக தெரிகிறது. கடந்த 2008 நவம்பர் 26ஆம் தேதி மும்பையில் தாஜ்மஹால் ஹோட்டல், ஓபராய் ட்ரைடன்ட் ஹோட்டல், சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் உள்ளிட்ட 12 இடங்களில் தீவிரவாதிகள் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தினர். இது போன்ற தாக்குதலை பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருந்ததாக அதிகார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து அந்த வட்டாரங்கள் மேலும் கூறும் போது, பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பு டெல்லியில் இந்த தாக்குதலுக்கு பல மாதங்களாக திட்டமிட்டு வந்துள்ளது. டெல்லி மட்டுமின்றி குருகிராம், ஃபரிதாபாத்தில் சில இடங்களை குறிவைத்து சக்தி வாய்ந்த 200 IED குண்டுகளை பயங்கரவாதிகள் தயாரித்து வந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா, சோஃபியான், அனந்தநாக் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் இந்த சதி செயலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் விரைவில் ஃபரிதாபாத்தில் தங்கள் தளத்தை நிறுவினர். அவர்கள் மருத்துவர்களாக இருந்ததால் சந்தேகத்துக்கு இடமின்றி டெல்லியில் எளிதாக செல்ல முடிந்தது. பிறகு அவர்கள் வெடிபொருட்களை சேமித்து வைக்க தௌஜ், ஃபத்தேபூர், டாக்கா பகுதிகளில் அறைகளை வாடகைக்கு எடுத்துள்ளனர். இவர்கள் முன்னதாக தீபாவளி பண்டிகையின் போது மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தனர். ஆனால் அதனை செயல்படுத்த முடியவில்லை என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் புல்வாமாவை சேர்ந்த முஜமில், லக்னோவை சேர்ந்த ஷாகின், காஷ்மீரின் குல்காமை சேர்ந்த ஆதில், புல்வாமாவை சேர்ந்த உமர் நபி, ஹைதராபாத்தை சேர்ந்த அகமது மொஹியுதீன், நகர் மகாராஜா ஹரிசிங் மருத்துவமனை டாக்டர் தஜமுல் ஆகிய 6 மருத்துவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர். இதில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து NIA விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த சம்பவத்தில் ஹரியானாவில் உள்ள அல்-ஃபலா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மருத்துவர் நிசார் உல் ஹசன் தொடர்புள்ளது தெரிய வந்துள்ளது. தற்போது தலைமறைவாக உள்ள இவர் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றியவர் என்பதும் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்பதற்காக அவரை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் 2023இல் பணி நீக்கம் செய்துள்ளார் என்பதும் தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர் ஸ்ரீநகர் மகாராஜா ஹரிசிங் மருத்துவமனையில் உதவி பேராசிரியராக இருந்தார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அவரை நீக்கியது தொடர்பான ஆவணங்களும் தற்போது போலீசாருக்கு கிடைத்துள்ளன. அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். டெல்லி கார் குண்டு வெடிப்பு மற்றும் பெருமளவு வெடிபொருள் பறிமுதல் சம்பவங்களை தொடர்ந்து ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்-ஃபலா பல்கலைக்கழகம் தேசிய அளவில் கவனம் ஈர்த்துள்ளது. இங்கு கடந்த சில நாட்களாக போலீசார் அடிக்கடி சென்று இங்குள்ள 52 மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தினர். டெல்லி கார் குண்டு வெடிப்பில் தொடர்புடைய மருத்துவர்கள் பற்றிய தகவல்களை திரட்டி வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுடன் தொழில்முறை
தொடர்புகளை தவிர வேற எந்த தொடர்பும் இல்லை என பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தவறான செய்திகள் மற்றும் அவதூறு குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளதும் கவனிக்கத்தக்கது. முன்னதாக உத்தரப்பிரதேசத்தின் ஷஹாரன்பூரில் பணிபுரிந்த டாக்டர் ஆதில் கடந்த நவம்பர் 6ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஆதில் அளித்த தகவல்களின் அடிப்படையில் டாக்டர் ஷாகின் கைதாகி இருந்தார். விவாகரத்துக்கு பின் ஃபரிதாபாத்தில் டாக்டர் ஷாகின் சில ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். அப்போதுதான் அவர் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பிடம் சிக்கியுள்ளார். அவர் ஜெய்ஷின் பெண்கள் பிரிவான ஜமாத் உல் மோமினாத்தின் இந்திய தலைவராகி உள்ளார். இதனால் ஃபரிதாபாத் பணியில் ஷாகினுடன் அப்போது தொடர்பில் இருந்தவர்களையும் டெல்லி புலனாய்வு அமைப்புகள் விசாரித்து வருகின்றன. ஷஹாரன்பூரில் டாக்டர் ஷாகின் சகோதரர் டாக்டர் பர்வேஸ் அன்சாரியும் ஒரு மருத்துவமனை நடத்தியுள்ளார். பிறகு லக்னோவின் தனியார் பல்கலைக்கழகத்தில் பணி செய்து வந்துள்ளார். பர்வேஸும் பயங்கரவாத மருத்துவர்கள் குழுவின் உறுப்பினராக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இவரிடம் உத்தரப்பிரதேச தீவிரவாத தடுப்பு படையினர் தீவிர விசாரணை நடத்துகின்றனர். டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் மருத்துவர்கள், பெரிய அளவில் படிக்காத ஏழ்மை பின்னணி கொண்ட இளைஞர்கள், தீவிரவாத சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு மூளைச்சலவை செய்யப்பட்டு பயங்கரவாத செயல்களில் பெரும்பாலும் ஈடுபடுத்தப்படுவார்கள். ஆனால் டெல்லி குண்டுவெடிப்பின் பின்னணியில் லட்சக்கணக்கில் சம்பளம் பெற்று வரும் மருத்துவர்கள் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குண்டுவெடிப்பின் பின்னணியில் உள்ளவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கியவர்கள், மூளையாக செயல்பட்டவர்கள், நிதி உதவி செய்தவர்கள், பொருளாதார உதவி மற்றும் தங்கும் இடம் உள்பட பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்தவர்கள் குறித்த பட்டியலை NIA, மத்திய உளவு தீவிரவாத தடுப்பு என பல்வேறு பிரிவு போலீசார் சேகரித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக குண்டுவெடிப்பில் தொடர்புடைய மருத்துவர்களின் வலைப்பின்னல் தொடர்புகள் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் உள்ளதா என மத்திய உளவு பிரிவு போலீசாரும் மாநில உளவு பிரிவு போலீசாரும் ஒருங்கிணைந்து ரகசிய விசாரணை மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.